கும்பமுனியோ உருவத்தில்தான் குள்ளம், ஆனால் அவருடைய சக்தியோ எல்லை மீறியதாகவே இருந்தது. அக்னியிலிருந்து பிறந்தவர் என்பதால் இவருடைய உடலில் வெப்பமோ தகித்தது. தன்னுடைய வெப்பத்தை தணிக்க தண்ணீர் மீதே படுத்திருப்பார். அவரிடம் தேவர்களோ தங்கள் குறையை வெளியிட்டனர். சுவாமி, தங்களால் மட்டுமே அரக்கர்களை அழித்து எங்களை காக்க முடியும் என்றனர். அகத்தியரோ அவர்களுக்கு அருள் செய்வதாக வாக்களித்தார். தேவர்களை காக்கும் தன்னுடைய கடமையை தடங்கலின்றி நிறைவேற தனக்கு வசதியாக தண்ணீரிலே தவத்தை துவங்கினார். 12 ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீரிலே படுத்தபடியே இறைவனை தியானித்தார். இறைவனின் அருளும் கிடைத்தது. அரக்கர்களை சம்ஹாரம் செய்ய அவர்கள் மறைந்திருந்த கடலை நோக்கி சென்றார். தங்களை குள்ள முனிவர் ஒருவர் கொல்ல வந்துள்ளார் என்பதை அறிந்து அரக்கர்கள் தண்ணீரை விட்டு வெளியே வரவில்லை. ஆனால் அகத்தியரோ விடுவாரா என்ன?